வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் சோயா பீன்ஸ் இதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உடல் வளர்ச்சிக்கு புரதம் அடிப்படை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உடலில் புதிய திசுக்களை கட்டமைக்கவும் அழிந்த திசுக்களுக்கு பதிலாக புதிய திசுக்களை உருவாக்கவும் கண்டிப்பாக புரதம் அவசியம். ஒவ்வொரு நபரும் குறைந்தது ஒரு நாளைக்கு 50 கிராம் இந்த சோயா பீன்ஸ் சாப்பிடணும் அப்படின்றது மருத்துவர்களின் அறிவுறுத்தல். நம்ம எல்லாருக்குமே அந்த அளவுக்கு தினமும் எடுத்துக்கிற உணவில் புரதம் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நல்ல புரதம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது விலங்குகளிடம் இருந்து பெறப்படுகின்ற புரதம் தான். இது யாராலையுமே மறுக்க முடியாது. ஆனால் அத்தியாவசியமான அமினோ அமிலமான ஒமேகா 3 கொழுப்பு அப்படின்ற இந்த அமிலம் இந்த ஃபிஷ்ஷில் நிறைய கிடைக்குது. அது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே, ஆனால் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. இதற்கு இணையான அதாவது ஃபிஷ்ஷில் இருக்கிற இந்த ஒமேகா 3 இந்த அமிலம் அப்படின்றது வெஜ்ஜில் எந்த ஒரு உணவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இந்த சோயா பீன்ஸ் அப்படிங்கிற இந்த உணவில் தான் நமக்கு கிடைக்குது. அதனால தான் இதை மருத்துவர்கள் ரொம்பவே அறிவுறுத்துகிறாங்க. கண்டிப்பாக நாம் சோயா பீன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு. இந்த சோயா பீன்ஸில் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு இதில் 100 கிராமுக்கு 20 முதல் 25 கிராம் அளவுக்கு புரதம் இருக்குது அப்படின்னா இந்த சோயா பீன்ஸில் அதே புரதம் 40 கிராம் அதாவது 40% அளவுக்கு இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கால்சியம், B12, நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாமே இந்த சோயாவில் ரொம்பவே அதிகம் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த சோயா உணவு அப்படின்றது நம்மளுடைய ஃபுட் சார்ட்டில் சேர்த்துருங்க. அதே போல் இந்த சோயா அப்படின்றது நிறைய பேர் டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இதனுடைய சுவை எல்லாருக்குமே பிடிக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிலோ கோதுமை மாவுக்கு 100 கிராம் சோயா அப்படின்னு சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அதை தினம்தோறும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சப்பாத்தி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சோயா அப்படின்றது உங்களுடைய உணவுக்கு வந்துடும். அதாவது நீங்கள் சாப்பிடும்போது அந்த சோயாவையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த சோயா அப்படின்றத நீங்கள் கோதுமை மாவில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது யார் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் சாப்பிடலாம். கண்டிப்பாக பெண்கள், அதுவும் எந்த வயதுடைய பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கண்டிப்பாக இந்த சோயாவை தினமும் நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கணும். ஏன்னா அவங்க மெனோபாஸ் அப்படின்ற ஒரு நிலையை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதை ஈடுகட்ட சோயா அப்படின்றது மெனோபாஸ் காலகட்டத்தை நெருங்கும் பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு குறையும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் இல்லையா, அப்போது சினை பைகளின் செயல்திறனும் ரொம்பவே டல்லாகிடும். வாரத்தில் 5 நாள் இந்த சோயா அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் சோயா மில்க் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் கூட இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். சோயா பயிரை ஊற வச்சுட்டு முளைக்கட்டி அதை கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த சுவை உங்களுக்கு பிடிச்சா அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த ஈஸ்ட்ரோஜன் மற்றும் வைட்டமின் இ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே டேலி ஆகிடும். இந்த சோயாபீன் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்க்கு போகிறவங்க இதை சாப்பிடக்கூடாது. இது அதிக அளவு புரதம் அப்படின்றதுனால ஜிம்மில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உணவு பரிந்துரை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை சாப்பிட்லாம். அப்போது நீங்கள் இந்த சோயாபீன் உங்களுக்கு பிடித்த உணவாக இருந்தால் இந்த சோயாபீன் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுடைய லீடர்கிட்ட நீங்கள் கேட்டு அதற்கு தகுந்த போல் இந்த சோயா பீன்ஸை நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் அட்வைஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை அப்படின்றது கூடவோ குறையவோ செய்யலாம். அதனால் இந்த சோயாபீனை ஜிம்க்கு போகிறவங்க உடலில் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. மற்றபடி இந்த சோயாபீன்ஸை குழந்தைகள் முதல், அதுவும் வளரும் குழந்தைகள்லேருந்து 35 வயதிற்கு மேற்பட்ட 50 வயதிற்கு குறைந்த எல்லாருமே இந்த சோயாபீன்ஸை கண்டிப்பாக சாப்பிட்லாம். உங்களுக்கு சோயாபீன்ஸ் அப்படியே டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் சோயா மில்க் இதை கூட நீங்கள் தினமும் ஒரு கிளாஸ் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு இதே மாதிரியான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக சோயாபீன்ஸை உங்களுடைய அன்றாட உணவில் சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். ரொம்பவே நல்ல உணவு இந்த சோயாபீன்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.